மாசம் மாசம் 10,000 ரூபாய் இன்கம் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டோ ஃபயர் ஸ்கீமோ பாண்டோ போட்டு காம்ப்ளிகேட்டட் பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்ல. வெறும் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் மூலமாவே நீங்க இந்த மந்த்லி 10K சம்பாதிக்கலாம். அது மட்டும் இல்ல, சில சின்ன மாற்றங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களால இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் மூலமாவே 1 crore வரைக்கும் சம்பாதிக்க முடியும். அது எப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், யார் இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸை பார்த்துட்டு பேங்க் எஃப்டிக்கும் போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் கம்பேரிசனே பார்த்துடலாம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. நான் விக்னேஷ், இஸ் ஃபைனான்ஸ் வேல்யூ ஒரு டைம். அதே மாதிரி வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், கமெண்ட்ஸ்ல வந்து கிளிக் பண்ணிட்டு கதறாதீங்க. இங்க 10,000 சொன்னா எக்ஸாக்டா 10,000 வராது, ஒரு 9,500 தான் மந்த்லி வரும். அண்ட் 1 crore சொல்லும் போதும் எக்ஸாக்டா வராது, கொஞ்சம் கம்மியான அமௌண்ட் தான் வரும். அட் த சேம் டைம் இந்த வீடியோ போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ்ல எது பெஸ்ட் ஸ்கீம்ங்கிறத அனலைஸ் பண்றதுக்கு தானே தவிர நீங்க இங்க இன்ஃபிளேஷனை கால்குலேட் பண்ணி பத்தல ஆர் ஸ்டாக் மார்க்கெட்ல அதிகமாக சம்பாதிச்சு காமிச்சிட்டேன் பத்தியா அப்படின்னு சொன்னீங்கன்னா கம்பெனி பொறுப்பாகாது. சரி, நீங்க எந்த ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேவைப்படக்கூடியது போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட். இதுக்கு உங்களுக்கு ஒரு ஆதார் கார்டு, ஒரு பேன் கார்டு, 2 போட்டோ காப்பி இருந்துச்சு அப்படின்னா நீங்க இதுக்கு எலிஜிபிள் ஆயிடுவீங்க. அதோட இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு 500 ரூபாய் மினிமம் பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்ப பேங்க்ல இருக்கிற டெபாசிட் எப்படி பிக்ஸட் டெபாசிட் சொல்றாங்களோ, போஸ்ட் ஆஃபீஸ்ல டைம் டெபாசிட் சொல்லுவாங்க. ஜஸ்ட் நேம்ல மட்டும் டிஃபரன்ஸ் இல்ல, ஆக்சுவலா உள்ளேயுமே நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. அதெல்லாம் என்னங்க கிளியரா புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் திங், போஸ்ட் ஆஃபீஸ் ஹேஸ் லாக்கிங் பீரியட்ஸ். பேங்க்ல மோஸ்டா நீங்க எஃப்டி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நடுவில் எப்போ வேணுமோ பணத்தை எடுத்துக்கலாம். நீங்க கேட்கலாம், மெச்சூரிட்டி ஆனதுக்கு அப்புறமா தான் பணம் வருங்கிறது கரெக்ட் தான். பட் உங்களுக்கு ஒரு வேலை நடுவுலயே பணம் தேவைப்படுது அர்ஜென்ட்டா அப்படின்னா எஃப்டியை பிரேக் பண்ணி காசை வெளில எடுத்துடலாம். மோஸ்டா பேங்க்ஸ்ல லாக்கிங் பீரியட் வச்சாலுமே 7 days வரைக்கும் தான் வைப்பாங்க. பட் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ்ல 6 months வரைக்கும் லாக்கிங் பீரியட் இருக்கும். நீங்க என்னதான் பண்ணாலும் உங்க கேஷை வித்ட்ரா பண்ண முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க. ஸோ போஸ்ட் ஆஃபீஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த டைம் பீரியடுக்கு ஃபுல்லா மெயின்டைன் பண்ற வழியை பாருங்க. அதே மாதிரி நீங்க நடுவில் பார்சல் வித்ட்ரா பண்ணீங்க அப்படின்னா பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட இன்ட்ரெஸ்ட்ல ஒரு சின்ன பர்சன்டேஜ் மட்டும் பெனால்ட்டியா போட்டு எடுத்துருவாங்க. பட் போஸ்ட் ஆஃபீஸ்ல அப்படி கிடையாது. உங்களோட பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி அதுக்கு அகேன்ஸ்டா பெனால்ட்டி போடுவீங்க. அப்படின்னா நீங்க போட்ட காசோட கம்மியா கூட உங்களுக்கு வரலாம் நடுவில் வித்ட்ரா பண்ண நினைச்சீங்கன்னா. பட் இந்த ரிஸ்க்கு உங்களுக்கு ஒரு ரிவார்டுமே இருக்கு. போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லயே உங்களுக்கு 4% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. பேங்க்ஸை விட ரொம்பவே அதிகமா இருக்கும். அதே நேரத்துல உங்களால பணத்தை வித்ட்ரா பண்ண முடியலன்னு நினைச்சீங்கனாலும் எப்படி பிக்ஸட் டெபாசிட் அகேன்ஸ்டா நீங்க லோன் வாங்க முடியுமோ அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கிற டைம் டெபாசிட் அகேன்ஸ்டாவும் நீங்க லோன் வேணும்னா வாங்கிக்கலாம். பட் மோஸ்டா போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸை ஜஸ்ட் ஸ்கீமா மட்டும் பார்க்கறது பெட்டர்னு நான் சொல்லுவேன். ஃபைனலி இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ்க்கு நிறைய டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் தான் இருக்கு. பட் இன்னைக்கு டைம்ல 12 lakhs வரைக்கும் எந்த டாக்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால இதெல்லாம் இப்போ யூஸ்லெஸ்ஸா போயிடுச்சு. சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கீமுக்கு போயிடலாம். இது 1 crore ஸ்கீம், சுகன்யா சம்ரிதி யோஜனா. இந்த ஸ்கீமுக்கு அன்பார்ச்சுனேட்லி உங்களுக்கு ஒரு பொன் குழந்தை இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இல்ல எனக்கு பையன் தான் இருக்கான் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாங்கிறதையும் ஆல்டர்னேட்டிவா லாஸ்ட்ல சொல்றேன். இங்க 15 yearsக்கான கேப் லிமிட் உங்களுக்கு இருக்கும். அந்த 15 years வரைக்கும் மட்டும் தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இங்க 250 rupeesல இருந்து 1.5 lakhs வரைக்கும் எவ்ரி இயர் இன்வெஸ்ட் பண்ணலாம். தெளிவா புரிஞ்சுக்கோங்க, மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. நீங்க மாசம் மாசம் காசு எடுத்துட்டு இயர் எண்ட்ல போயிட்டு அந்த காசை போடணும். இதுல நீங்க 15 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா 22 லட்சம் ரூபாய் உங்களுடைய டோட்டல் பிரின்சிபல் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. பட் உங்களுடைய பொண்ணுக்கு 21 years எப்ப ஆகுதோ அப்பதான் அதோட மெச்சூரிட்டி பீரியட். அந்த நேரத்துல உங்களுக்கு 65 இருந்து 69 லட்சம் ரூபாய் கையில கொடுப்பாங்க. ஒருவேளை உங்க பொண்ணுக்கு 18 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க இந்த ஸ்கீம்ல இருந்து பார்சல் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ இதை பார்க்கும்போதே நமக்கு என்ன தெளிவா புரியுது அப்படின்னா இது கேர்ள் சைல்டோட எஜுகேஷன் அண்ட் மேரேஜுக்கான எக்ஸ்பென்சஸை ஈஸியா மேனேஜ் பண்றதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்டா தான் இருக்கு. இந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ற அதே நேரத்துல ஒரு 6,000 ரூபாவை தனியா பிபிஎஃப்லயோ இல்ல வேற எஃப்டிலயோ போட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சேர்த்து 1 crore வரைக்கும் நீங்க ஏர்ன் பண்ண முடியும். என் காதுல நீங்க அங்க இன்ஃபிளேஷன் கட்டிட்டு இருக்கிறது தெளிவா விழுது. இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த இன்ஃபிளேஷனை பத்தி தனியாக ஒரு டெடிகேட்டட் வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ கார்டுல தர அதையும் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையே பெட்டரா புரியும். ஸோ நான் சொன்ன மாதிரி இது கேர்ள் சைல்டோட ஃபியூச்சரோட ஃபோக்கஸ்ல இருக்கு அப்படிங்கிறதுனால என்னதான் இன்ஃபிளேஷன் வந்தாலும் இந்த 69-70 lakhs வச்சு ஈவன் ஆஃப்டர் 20 years உங்களால ஒரு ரீசனபிளான காலேஜுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஆர் ஈவன் இந்த காசை வச்சு ஒரு மேரேஜை கண்டிப்பா நடத்தி முடிக்க முடியும். ஸோ இதுக்கும் மேலே எனக்கு இன்ஃபிளேஷன் தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ஆப்வியஸா ரிஸ்கியான செக்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அடுத்தது மந்த்லி இன்கம் ஸ்கீம்ஸ் பார்க்கலாம். அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் எம்ஐஎஸ் எப்படி எஸ்ஐபியோ அது மாதிரி இது எம்ஐஎஸ் மாசம் மாசம் உங்க அக்கௌண்ட்டுக்கு காசு வரும். இதுதான் இந்த ஸ்கீம். இதுல பாத்தீங்கன்னா 1 time ஒரு லம்சம் டெபாசிட் மட்டும் தான். நீங்க தனியாளா இருந்தீங்க அப்படின்னா 9 lakhs வரைக்கும் போடலாம். ஜாயிண்ட் அக்கௌண்டா இருந்தீங்க அப்படின்னா 15 lakhs வரைக்கும் போடலாம். அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் பெரிய விஷயம்னால உங்க வீட்டுல இருக்கிற பேரண்ட்ஸ் ஆர் ஒய்ஃப் வச்சு ஈஸியாவே போட்டுடலாம். இதுல இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு மாசம் மாசம் 10,000 ரூபாய் கொடுத்துட்டே இருப்பாங்க. 5 வருஷம் முடிவுல நீங்க போட்ட 15 லட்சத்தை திருப்பி கொடுத்துருவாங்க. நீங்க மறுபடியும் அந்த 5 வருஷம் எண்ட்ல திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களால இந்த கேஷ் ஃப்ளோ ஏற்படுத்திட்டே இருக்க முடியும். சாவரின் கோல்டு பாண்ட்ஸ் மாதிரி பாதியில ஸ்டாப் பண்ணாம இருந்தா இந்த ஸ்கீம் ஆப்வியஸா வயசானவங்களை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கு. அதனால தான் 5 years வரைக்கும் டென்யூர் கொடுத்துருக்காங்க. நீங்க பேசிக்கா உங்களுடைய லம்சம் அமௌண்ட்டை ரிட்டைர்மெண்ட்க்கு அப்புறமா போட்டு அதுல இருந்து ஒரு சின்ன அமௌண்ட் எடுத்துட்டு உங்களோட லைஃப் ஸ்டைலை கண்டினியூ பண்ணிக்கலாம்.
பட் அகைன் நீங்க சின்ன வயசுல இதை பண்றீங்க, உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் ஒரு மேட்டரா இருக்கு அப்படின்னா ஸ்டெப் அப் மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணணும். பேசிக்கா இந்த வர 9500 நீங்க ஸ்டாக்ஸ் இல்ல வேற இன்வெஸ்ட்மெண்ட் அசட் கேட்டகரியில போட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் வரும். ஸோ இது உங்களுக்கு உண்மையாக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் போஸ்ட் ஆஃபீஸ்ல இந்த 2 ஸ்கீம் தான் அட்ராக்டிவா தெரிஞ்சது. பட் இதை தவிர எக்ஸ்ட்ரா சில ஸ்கீம்ஸுமே இருக்கு, அதெல்லாம் என்னங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ பார்த்த இந்த ஸ்கீம் வந்து 8.22 and 7.77% இன்ட்ரெஸ்ட்ல தராங்க. இதை தவிர மற்ற ஸ்கீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் ஸ்கீம் ஒரு 30 லட்சம் வரைக்கும் நீங்க போடலாம், அதுல 8.2%, நேஷனல் சேவிங் ஸ்கீம்ல 7.7% தராங்க. தவிர மற்ற எல்லா போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸுமே 7.5க்கு கீழே தான் தராங்க. அதுக்கு நீங்க பேங்க்லேயே போட்டு போயிடலாம். சரி, இப்போ நம்ம இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமை எஃப்டிக்கு அகேன்ஸ்டா கம்பேர் பண்ணி எது பெட்டர்னு அதை கிளியரா பார்த்துக்கலாம். நான் இங்க எஃப்டிஸை கம்பேர் பண்றதுக்கு ஸ்டேபிள் மணி பிளாட்ஃபார்ம் தான் யூஸ் பண்றேன். இது எஃப்டிஸை கம்பேர் பண்ணி அதுல எது பெஸ்ட்டுங்கிறத பார்த்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம்னு நான் சொல்லுவேன். இதுல போடுற காசு இந்த ஸ்டேபிள் மணி ஆப் கிட்ட இல்ல, உங்க பேங்க் கிட்ட தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கங்க. இவங்க பெஸ்ட் அக்ரிகேட்டர்ஸ் மட்டும் தான் உங்ககிட்ட இருந்து வாங்கி பேங்க் கிட்ட தராங்க, அவ்வளவுதான். நீங்களும் ஸ்டேபிள் மணி யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அஃபிலியேட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, இதுல போயிட்டு நீங்களும் எஃப்டியை கம்பேர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த லார்ஜ் பேங்க்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா HDFC ஆக்சிஸ் பேங்க்லாம் 7.5% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் தராங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் பேங்க்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 7.75% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் தராங்க. ஆனா இங்க டெஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ல பாத்தீங்கன்னா 9.5 to 10% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் தராங்க. இது ஆப்வியஸா போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமோட அதிகமான இன்ட்ரெஸ்ட் தருது. நான் சொன்னல மேல் சைல்டா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்றதுன்ட்டு, அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் இதுதான், நீங்க பெட்டர் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ல எஃப்டிஸை போட்டு அதுல இருந்து earn பண்ணிக்கலாம். இன்னைக்கு டேட்ல எஃப்டி சொல்லி இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ல ஜஸ்ட் 0.5 0.25 தான் அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு கிடைக்குது. ஆனா எப்ப RBI இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறாங்களோ, ஆல்ரெடி குறைச்சிட்டு தான் இருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் கீழே விழ பேங்கோட எஃப்டி ரேட்ஸும் கீழே விழுந்துட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ்ல பெட்டரான இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும். அப்ப இது அட்ராக்டிவா தெரியும். இன்னைக்கு ரேட்லயுமே கூட 7.75% அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ல நீங்க எடுக்கலாம். பட் அகைன் இந்த ரிட்டர்ன்ஸ்ல இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஜஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் அண்ட் பிக்ஸட் டெபாசிட் மட்டும் போதும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு கோல்டு மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கண்டிப்பா தேவைப்படும். அதுதான் உங்களை இன்ஃப்ளேஷன் அகேன்ஸ்டா லாங் டர்ம்ல நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். இது சேஃப்டிக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் போடுறதுக்கான ஒரு நல்ல இடமா இருக்கும். இதே மாதிரி பிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல எஃப்டி பிடிஎஃப் எல்லாம் இன்னும் டீட்டெயிலா அனலைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அண்ட் லைக்ஸ் பொறுத்து தான் அடுத்த வீடியோஸ் நான் பண்ணுவேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பேங்க்ல இருக்கிற எஃப்டி பிரைஸ் கீழே வரதுக்கு முன்னாடி இப்போ கீழே இருக்கிற லிங்க் மூலமா ஸ்டேபிள் மணியில போயிட்டு பெஸ்ட் எஃப்டி எதுங்கிறத பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை எனக்கு இந்த எஃப்டி தான் செட் ஆகாது, நான் லாங் டர்முக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கேன் அப்படின்னா இன்வெஸ்ட் அண்ட் ஃபர்கெட் ஸ்டாக்ஸ் நெக்ஸ்ட் 15 இயர்ஸ்க்கு என்னலாங்கிறத இந்த வீடியோஸ் இருக்கேன். அந்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்றேன். ஹேவ் எ கிரேட் டே. விக்னேஷ்.